என்னோட சாட்சியை நான் சுருக்கமாக சொல்கிறேன். ரொம்ப பெருசாக சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்களுக்கும் பல வேலைகள் இருக்கும். நான் எப்படி ரசிக்கப்பட்டேன்னா, என் குடும்பம் வந்து சாபத்தில் இருந்தது, பாவத்தில் இருந்தது என் குடும்பம். அந்தமாரி தான் எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் என்ன பாவம்னா, எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டர், காருக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு ஒரு கிராமத்தில் வேலை செஞ்சு அந்த ஸ்ப்ரே பெயிண்டர் வேலை செஞ்சு சென்னைக்கு வந்து வேலை செஞ்சு பெரியார் ஆகி கார்லாம் வாங்கிட்டாரு. அதில் நாங்கள் சின்ன வயசில் பீச்சுக்கெலாம் போயிருந்தோம். ஆனால் அவங்களோட கூட இருந்த நண்பர்கள்லாம் என்ன பண்ணாங்க, என்னடா கிராமத்துலேருந்து நேற்று வந்துவான் இன்னைக்கு பெரியார் ஆகிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு சூனிய முதல்ல செஞ்சாங்க. செஞ்சு என்னன்னாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு பைத்தியம் வர மாரி, அதேமாரி எங்கள் அப்பா எங்களோட வாரிசு, அப்பாவோட வாரிசுக்கு எல்லாருக்கும் வந்து பைத்தியம் வர மாரி பண்ணிட்டாங்க. அதனால் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப மனசு வேதனையில் வருஷத்தில் ஒரு வாட்டி எல்லாருக்கும் வந்துடும். அதாவது பெரியவங்களாக இருக்கிறவங்களும் வருஷத்தில் ஒரு வாட்டி. அதனால் எங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. அப்படி இருந்தோம். அப்படி இருக்கும்போது எங்கள் பெரிய அண்ணா பேர் பாலகிருஷ்ணன், அவருக்கு வந்து இந்தில் ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணோம். அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது பண்ணி கொடுத்தா அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சண்டை. அதனால் அவங்க ஒய்ஃப் வந்து போயிட்டாங்க. ஆனால் இவர் வந்து நம்ம கொண்டாடி வரலையே மனசு கவலைக்கு எங்கள் வீட்டிலே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவரு தான் எங்கள் குடும்பத்துக்கு மெயினானவர். அவரே இறந்தவுடனே நாங்கள் ரொம்ப துக்கத்தில் பாரத்தில் போயிட்டோம். நாங்கள் துக்கத்தில் பாரத்தில் போயிட்டோம்னையும் எப்போ பார்த்தோன்னா அவரோட ஃபோட்டோவை பார்த்து நாங்கள் அழுதுகிட்டே இருப்போம். அவர் இறந்த ஒரு 2 வருஷத்தில் எங்கள் சின்னண்ணா என்ன மாதிரி இருப்பார், அவருக்கு வந்து அல்சரில் இறந்துட்டார். சின்ன மாரி அவரு இறந்த 2 வருஷத்தில். அப்புறம் அவரு இறந்துட்டார். இன்னும் நாங்கள் துக்கத்தில் போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் சித்தி பையன், அவர் பேர் வந்து பால்சன். அவரு தான் வந்து எங்களை வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு போகிறார். அவர் தான் எங்கள் குடும்பத்தில். அப்போ வந்து என்னோட தங்கச்சி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என் தங்கச்சிக்கு கேன்சர் கட்டி வந்து இன்னமும் அவனுக்கு இருக்கும். ஆனால் நாங்கள் குடும்பமாக சர்ச்சுக்கு போகிறோம். நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், பெரிய தங்கச்சி எல்லோரும் சர்ச்சுக்கு போகும்போது நாங்கள் போயிட்டு பாஸ்டர் அண்ணன் பேசுவோம். இப்போ அதை பாஸ்டர்னா நம்ம பிரபு அங்கே நடுவில் டவுன் சைட்டில் அங்கே போயிட்டு நாங்கள் பேசுகிறோம். அவராண்ட என் தங்கச்சிக்கு அந்த பொண்ணு நல்லா ஆயிடுச்சுன்னா நாங்கள் எல்லாரும் ஆண்டவரையும் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஆனால் அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார், நீங்கள் தொடர்ந்து கட்டாயம் சர்ச்சைக்கு வாங்க, அவங்களுக்கு நல்லா ஆகிடுது. 2 வாரம் தான் போயிருக்கோம். ஜெபம் பண்ணாங்க. என் தங்கச்சி ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் நாங்கள் நம்பணும் கடவுள்லாம் ஏற்று. அன்னைக்கு பிடிச்சோம் அவரை, அன்னைக்கு பிடிச்ச கையை நாங்களும் விடலாம், அவரே எங்களை உள்ள இன்னைய வரைக்கும் எங்களை ராஜாதி இருக்கிறாங்க. என்னோட சாட்சியை முடிக்கலாம். ஒரு பாட்டு பாடலாம். தூயவனே படைப்பின் காரணமே கண்ணோக்கி பார்த்திடுவே. தூயவனே படைப்பின் காரணமே கண்ணோக்கி பார்த்திடுவே. பெருமையான பாத்திரமா திரங்கி வழியும் பாத்திரமா இலங்க செய்யுமே. காணாமல் போன மாற்றம் என்னை தேடி வந்த தெய்வமே. ஆனால் எல்லாருக்கும் பாதம் சேர பாதையில் நடக்கிடுமே. தூயவனே
ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே இயேசுவே சோத்திரம் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே இயேசுவே சோத்திரம் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே நான் வருகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆண்டவரே ஐயாட்ட சொல்லியிருந்தேன் பிரபு மாஸ்டர் சொல்லியிருந்தேன் நான் வருகிறேன்னு சொன்ன ஆண்டவரே பத்திரமாய் நான் அங்கிருந்து நீங்க ஆண்டவரே ஆண்டவர் வந்து சேர்த்திருக்காங்க ஆண்டவரே பத்திரமா ஆண்டவர் கூட்டி சேர்த்தீரே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நான் இங்க வந்தது ஆண்டவர் ரொம்ப நல்லது ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நீங்க வந்தது ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவரே சோத்திரம் என்னோட மனது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே அதற்காக நன்றி ஆண்டவரே அதற்காக கொடாத நன்றிகளை ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நன்றிகளை ஆண்டவரே செலுத்திக்கிறோம் இயேசுவே சோத்திரம் அப்பா ஆண்டவரே இயேசுவே சோத்திரம் இயேசுவே சோத்திரம் ஆண்டவரே இயேசுவே சோத்திரம் ஆண்டவரே இயேசுவே சோத்திரம் ஆண்டவரே நாளே ஆண்டவரே